ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணர் வந்து நமக்கு வந்து அவரை புரிஞ்சு கொள்வதற்கு ஒரு தகுதியை வந்து நமக்கு கொடுப்பாரு. அவரை புரிந்து கொள்வது நம்மளோட முயற்சினால முடியாது. அவர் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து அவரை ரிவீல் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம அவரை புரிஞ்சுக்க முடியும். அதனால அவருடைய கருணையை நம்பிதான் அவரை புரிஞ்சுக்க முடியும் ஒழிய நம்மளுடைய முயற்சியை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். ஏன்னா பகவத்கீதை கிருஷ்ணா அதான் சொல்றாரு, பக்தியாமா அபிஜானாதி யாவான் யச்சாஸ்மி தத்வதக ததோமாம் தத்வதோ ஞாத்மா விசுதேக தனந்தரம். பக்தி தொண்டுல மட்டும்தான் என்னை புரிந்து கொள்ள முடியும். பக்தி யோகத்தில் மட்டும்தான் புரிந்து, கர்ம யோகத்திலயோ ஞான யோகத்திலயோ அஷ்டாங்க யோகத்திலயோ என்னை புரிந்து கொள்வது முடியாது. பக்தி தொண்டு தான் புரிந்து கொள்ள முடியும் சொல்லி ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றதுடைய முக்கியத்துவம் வந்து 4 விதமா நம்ம பகவான் புனித நாமத்தை சொன்னோம்னா, சாங்கேத்தியம்னா இன்டைரக்ட்லினா மறைமுகமாக. அதாவது நம்ம ஊர்ல என்ன பழக்கம், குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பகவானுடைய பெயர் வழங்கியது வழக்கம். அந்த காலத்துல நம்மளுடைய தாத்தா காலத்துல எல்லாம் வந்து ராமகிருஷ்ணன், கேசவமூர்த்தி, வெங்கட்ராமன் இந்த மாதிரி வந்து பெருமாளுடைய பெயர் வைப்போம் நார்மலா அந்த காலத்துல. இப்போ வந்து மாடர்ன் உலகத்துல மாறிட்டு வருது. பிங்கி, டாங்கி, ரோசி, நாய்களுக்கு வைக்கிற பேர்லாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் பேர் சொல்லி நமக்கு வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது பெருமாளுடைய பெயர் வச்சா என்னது, நமக்கு தெரியாமையே அந்த பையனை கூப்பிடுறதுக்காக, நம்ம குழந்தையை கூப்பிடுறதுக்காக நம்ம கூப்பிடுவோம். டே ராமகிருஷ்ணா இங்க வாடா. அப்ப ஒரு தடவை நம்ம ராமான்னு சொல்லியாச்சு, கிருஷ்ணான்னு சொல்லியாச்சு, நமக்கு பலன் கிடைக்குது. அதுதான் வந்து சாங்கேத்தியம். மறைமுகமாக யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை மறைமுகமாக பகவான் கிருஷ்ணருடைய பெயரை சொன்னாங்கன்னா. அப்புறம் பரிகாசம்னா நகைச்சுவைக்காக. நார்மலா வந்து இப்போ வந்து இங்க ஓகே இல்லை, வில்லேஜ்னால எல்லாரும் யாரும் பெருசா வந்து சரி பஜன் தான் பண்றாங்கன்னு. இதே நீங்க வந்து கோயம்புத்தூர் சிட்டியில வந்து நீங்க வந்து தனியா இந்த மாதிரி கர்த்தால வச்சுட்டு பண்ணீங்கன்னா, கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே தனியா கொண்டு வச்சுங்க, நட்டு கல்பிச்சு போடுறது அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா? ஸோ சிட்டிக்குள்ள போனோம்னா அந்த மாதிரி இதுல போனோம் அந்த மாதிரி. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்து அந்த நகைச்சுவைக்காக அவங்க வந்து இவருக்கு வேற பொழப்பே இல்லை, எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணா ராமா கோவிந்தா சொல்லிட்டே இருக்காரு, பொழப்பே இல்லை போல இருக்கு இவருக்கு. அப்ப நகைச்சுவை கிண்டல் பண்றதுக்காக ஒரு தடவை அவங்க வாயிலிருந்து தெரியாமையே கிருஷ்ணான்னு ஒரு தடவை வந்துடும். மறைமுகமாக யார் சொன்னாலும் சரி, நகைச்சுவைக்காக யார் சொன்னாலும் சரி. சாங்கேத்தியம், பரிகாசம், ஸ்தோபம்னா பொழுதுபோக்கிற்காக, ஒரு பொழுதுபோக்குக்காக. நல்லா ஒரு கர்த்தால் சவுண்ட் நல்லா இருக்கு, மிருதங்க சவுண்ட் நல்லா இருக்கு, ஹார்மோனியம் சவுண்ட் நல்லா இருக்கு, நல்லா ஒரு மியூசிக் ஷோ, நல்ல ஒரு இசை கச்சேரி மாதிரி இருக்குது. சில பேர் வந்து பொழுதுபோக்கிற்காக இசை கச்சேரி நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்காக வந்து கிருஷ்ணனோட பெயரை சொல்லுவாங்க. பொழுதுபோக்கிற்காக சொன்னாலும் சரி, யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை சாங்கேத்தியம், பரிகாசம், ஸ்தோபம், கேளனம்னா நெக்லெக்ட்ஃபுல்லி புறக்கணித்த மனப்பாங்கில். நம்ம நிறைய தடவை சொல்லுவோம். பிரபுபாதர் அடிக்கடி இந்த ஸ்டோரியை சொல்லுவார். பிரபுபாதர் என்ன சொல்லுவார், வயசானவங்க இருந்தாங்களாமா, ஆல்மோஸ்ட் 90 வயசு ஆயிடுச்சு தாத்தா. அந்த பாட்டிக்கு வந்து 85 வயசு ஆச்சு மனைவி. அந்த பாட்டி வந்து கொஞ்சம் பக்தர்கள்லாம் பிரச்சாரம் செய்து அந்த பாட்டி வந்து கொஞ்சம் மாறிட்டாங்க. அவங்க வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பாட்டி வந்து தாத்தா கிட்ட சொல்றாங்க, வயசான காலத்துல நீங்க நிறைய என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்களே, அரசியல் பத்தி பேசுறீங்க, சினிமா பத்தி பேசுறீங்க, விளையாட்டு பத்தி பேசுறீங்க, நியூஸ் பேப்பர்ல என்னெல்லாம் போட்டிருக்கோ அதெல்லாம் பத்தி பேசுறீங்க, ஏன் கிருஷ்ணான்னு ஒரு சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அப்ப சொல்றாங்க சாண்ட் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து என்ன சொல்றாரு, காண்ட். அதாவது நீங்க ஜபம் பண்ண கிருஷ்ணரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து முடியாது 3 தடவை சொல்றாங்க, கிருஷ்ணா ஒரு தடவை சொல்ல மாட்டேங்கிறது. முடியாது 3 தடவை சொல்லியிருக்காரு, கிருஷ்ணா ஒரு தடவை கூட சொல்ல மாட்டேங்கிறது 90 வயசுல. பிரபுபாதர் இந்த கதையை சொல்றாரு. அதாவது நம்மளுடைய எனர்ஜியை, நம்மளுடைய வாயை நாள் முழுவதும் தேவையில்லாத பேசுறதுக்கு வந்து நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் செலவு பண்றோம். எல்லாரும் பௌதிக உலகத்துல எல்லாருமே அரசியல் பத்தி, சினிமா பத்தி, அதை பத்தி, இதை பத்தி, அதை பேசி நம்ம இங்க பேசிட்டு என்ன ஆக போகுதுங்க, ஒன்றும் ஆக போறது இல்லை. ஸோ இது வந்து பேசி இந்த மாதிரி அதுக்கு நம்ம வந்து டைம் செலவு பண்றோம் நிறைய. ஆனா வந்து